माझ्या मना लागो चंद गोविंद नित्य गोविंद. माझ्या मना लागो चंद गोविंद नित्य गोविंद. माझ्या मना लागो चंद गोविंद नित्य गोविंद. तेरे देह ब्रह्मरूप तेरे देह ब्रह्मरूप निरसे नामरूप. गोविंद 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 नित्य गोविंद नित्य गोविंद. माझ्या मना लागो चंद गोविंद 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 नित्य गोविंद नित्य गोविंद. माझ्या मना लागो चंद गोविंद नित्य गोविंद. माझ्या मना लागो चंद गोविंद नित्य गोविंद. டிவியில் யாரோ ஒரு பெண்மணி மராட்டி அபங் பாடிக்கொண்டிருந்தார். எல்லா மராட்டி சேனல்களிலும் அபங்கவாரிதான். அம்மா மீனாட்சியும் அப்பா சுந்தரும் டிவியின் முன் உட்கார்ந்து ரசித்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஒரு தரம் பண்டர்பூர் போகணும்ப்பா. எங்கள் ஆஃபீஸில் எல்லோரும் நினச்சா போயிடுறா. சரியான டைம் கிடைக்கல. நம்ம இந்த தடவை போகலாமா என்றார் மகன் விஸ்வேஷ். பெரிய நிறுவனத்தில் பெரிய பதவியில் உள்ளவர் அவர். போகலாம்ப்பா, ஆனால் ஆஷாட ஏகாதசி டைமில் ரஷ்ஷு தாங்க முடியாது. கொஞ்சம் முன்னாடி போயிட்டு வந்துவிடலாமா? இந்த வாரமே கூட போயிட்டு வரலாம் என்றார் அப்பா. உன்னோட லீவு எப்படிப்பா என்றார் அப்பா. இந்த வாரம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நினச்சா உடனே கிளம்பிடணும் என்று சொல்லி மூவரும் கிளம்ப ஆயுத்தமானார்கள். நான் எப்போவோ போனது, ரொம்ப நாளாச்சு. அதாவது விக்னேஷ் பிறந்த அப்புறம்னு நினைக்கிறேன், அப்போ போனது தான். விஸ்வேஷ், அப்போ நீ இன்னும் பார்க்கல பண்டர்பூரை இல்லை என்றார் அம்மா. மூவரும் ஃப்ளைட்டில் பண்டர்பூர் கிளம்பி விட்டார்கள். என்னோட அந்த ஆதார் கார்டு இங்கே தானே வச்சேன், காணுமே, ஞாபகத்துக்கே வரலையே என்றார் அப்பா. அவசரப்படாதீங்கப்பா, இதோ நான் பார்த்து தரேன். இதோ இங்கே இருக்கே, 2 கார்டும் ஒன்றோட ஒன்று ஒட்டின்னு இருக்கு பாருங்கோ என்று சொல்லி எடுத்து கொடுத்தார் விஸ்வேஷ். ரொம்ப தேங்க்ஸுப்பா, ஞாபக மறதி ரொம்ப ஆயிடுத்து என்றார் அப்பா. என்னப்பா இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிண்டு என்றார் விஸ்வேஷ். என்னோட மூக்கு கண்ணாடியை எங்கேயோ வச்சுட்டேன், பார்த்தேளா என்றாள் அம்மா. தெரியலையே என்றார் அப்பா. இரு தேடித்தரேன் என்றார். அம்மா, கண்ணாடி போட்டுண்டே கண்ணாடி தேடுறியம்மா என்று நினைவூட்டினார் மகன் விஸ்வேஷ். பண்டர்பூர் வந்தாயிற்று. அங்கே விஸ்வேஷின் ஃப்ரெண்டு ரகு இவர்களுடன் சேர்ந்து கொண்டார். எப்படிப்பா இருக்கே என்றார்கள் அப்பாவும் அம்மாவும். ஓ பெரியவா ஆசீர்வாதத்தில் ரொம்ப நன்னா இருக்கேன் என்றார் ரகு. சந்திரபாகா நதி தீரத்தின் பக்கத்திலேயே நல்ல ஒரு ஹோட்டல் புக் ஆகியிருந்தது. எப்பவும் வேலை வேலை வேலைன்னு ஒரே அலைச்சல்ப்பா உனக்கு. ஆஃபீஸ் ஒர்க்லேயே மூழ்கின்னு இருக்கியே, அதுவும் தவிர ஒரு மாதமாக ஏதோ மன உளைச்சலை வேற போட்டுருக்க. அது இது நீ எதையும் நினச்சிக்காத, எல்லாத்தையும் விட்டோபா திருவடியில் போட்டுடும்
எல்லாம் நன்னாயிடும், கவலையே படாதே என்றாள் அம்மா. பா, என்ன கும்பல்மா, இவ்வளோ பேரா என்றார் விஸ்வேஷ். இது என்ன, வாரக்கறி சமயத்தில் வந்து பாரு, கால் வைக்கவே இடம் கிடைக்காது. ஒவ்வொரு ஊர்லேருந்தும் லட்சக்கணக்கில் மனுஷா வருவா. கையில் குட்டியா தம்பூரா, சதா சர்வகாலமும் பாட்டு பஜனை தான். அப்படியே துளசி செடியை மேலே தூக்கி வச்சுண்டு சின்ன பல்லக்கில் விட்டோபா கிருஷ்ணனையும் ரகுமாயையும் தலைமையில் வச்சுண்டு, அப்பப்பா, அந்த பக்திக்கு ஈடு எதையுமே சொல்ல முடியாது. நானும் உங்கள் அப்பாவும் ஒரு தடவை வந்திருக்கோம், ஆனால் அப்போ ரொம்ப சின்ன வயசு, தாக்கு பிடிச்சோம் என்றாள் அம்மா. ஒன்று சொல்லணும், ஜாதி மதம் பேதம் ஒன்றுமே கிடையாது இங்கே. எதுவுமே இல்லாமல் அத்தனை பேரும் இந்த விட்டோபாவை, இந்த விட்டலனை தரிசனம் பண்ண வருவா பாரு. எந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே நம்மளால் போக முடியும்? இந்த ஒரு இடத்துல தான் நம்ம தலையை அப்படியே விட்டோபா கிருஷ்ணரோட திருவடியில் வைக்கலாம். அத்தனை பேருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட்டு தான். விட்டலா விட்டலான்னு அந்த நாமாவளி காதில் விழும்பாரு. இந்த தூரக்கேந்து பார்த்தோம்னா தெரியும், அவரோட நெத்தியில் இருக்கிற அந்த சந்தனம் ரவுண்டாக இருக்கும். அது அப்படியே மூக்கு மேலே ஒரு கோடு மாதிரி வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். காதில் யாரோ ஒரு மீனவ பக்தன் கொடுத்தானாம். அந்த 2 மீனை தோடாட்டம் போட்டுண்டு இருப்பார். அந்த 2 கையையும் இடுப்பு மேலே வச்சுண்டு, அப்பாப்பா, அவர் பார்க்குற அந்த தோரணை, என்ன எப்போ வந்தீங்க எல்லோரும், இப்போ தான் உங்களுக்கெல்லாம் அவகாசம் கிடச்சிதா அப்படின்னு அவ்வளோ வாஞ்சையோடு கேட்குற மாதிரி இருக்கும்பா என்றாள் அம்மா. கியூ வரிசையில் எல்லோரும் முன்னே நகர்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது இவர்களுக்கு முன் நின்றிருந்த ஒருவர், புண்டலீக பக்தனுக்காக இறங்கி வந்தவர் இந்த விட்டோபா என்று சொல்லி, வாசலில் அந்த சந்நிதியை பார்த்தீர்களோ என்று இவர்களை கேட்டார். விட்டோபா, அதுதானே இவருடைய பெயர், செல்ல பெயர் இந்த விட்டலனுக்கு. விட் உபா, செங்கல் மேலே கிருஷ்ணர் நின்றுருக்கார். பக்தனோட வேண்டுகோளுக்கு இணங்க தன்னோட வயசான அம்மா அப்பாவுக்கு சேவை செஞ்சுட்டுருக்கார் ஒருத்தர், த புண்டலீகன். வாசலில் கிருஷ்ணர் வந்து நிற்கிறது நன்னா தெரிஞ்சும், இதோ அம்மா அப்பாவுக்கு முதல்ல சேவையை முடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன செங்கலை தூக்கி கிருஷ்ணர் பக்கத்தில் போட்டு அது மேலே நின்றுக்கோ வெயிட் பண்ண சொல்கிறான். என்ன ஒரு பக்தன்! கிருஷ்ணர் அப்படியே மலைச்சு போயிடுறாராம். இப்படி கூட அப்பா அம்மா மேலே ஒரு பக்தியா அப்படின்னு ஆச்சரியத்தோட பிரேம பாவனையில் தன்னோட இந்த 2 கையையும் இடுப்பில் வச்சுண்டு அன்னைக்கு நின்னவர் தான் இன்னமும் சேவை சாதிச்சுட்டுருக்கார். ஆஹா, கொள்ள அழகாச்சே, இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் என்று சொன்னார் அந்த பெரியவர். கியூ வரிசை இன்னமும் நகர்ந்து கொண்டே இருந்தது. எல்லோரும் வாயில் விட்டலா 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 என்று சொல்லிக்கொண்டு தங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண நாமங்களை சொல்லிய வண்ணமே இருந்தனர். இப்படி ஒரு அலைமோதும் கூட்டம் இன்னும் வார்க்கரி உற்சவம் போது எப்படி இருக்கும் என்று எண்ணினார் விஸ்வேஷ். அங்கே சுவரில் ஒட்டியிருந்த சந்த் துக்காராம், ஞானேஸ்வர், ஏக்நாத், ஜனாபாய், நாம்தேவ் அவர்களின் புகைப்படங்களும் அவர்களுக்கும் விட்டோபா கிருஷ்ணருக்கும் தொடர்பான செய்திகளை பார்த்தபோது சட்டென்று உடம்பு புல்லரித்தது விஸ்வேஷுக்கு. விட்டல் கிருஷ்ணர் இந்த பக்தர்களின் நடுவே நாட்டியம் ஆடுவது, ஆஹா, எந்தவித ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த ஏழை ஜனங்களின் பக்தி பாவம் என்னவோ செய்தது விஸ்வேஷை. கியூ இன்னமும் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டே இருந்தது. யாரோ சத்தமாக பாடிக்கொண்டிருந்தார்கள் அங்கே. नाथागरी नाचे माझा सखा पांडुरंग, नाथागरी नाचे माझा सखा पांडुरंग, अबीर गुलाल अबीर गुलाल अबीर गुलाल उधळित रंग 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 अबीर गुलाल उधळित रंग, नाथागरी नाचे माझा सखा पांडुरंग,
नाता घरी नाचे माझा सखा पांडुरंग. उंबरठ्यासी कैसे शिवू आम्ही जातीहीन, उंबरठ्यासी कैसे शिवू आम्ही जातीहीन. रूप तुझे कैसे पाहू ज्ञात आम्ही दीन, रूप तुझे कैसे पाहू ज्ञात आम्ही दीन. पायरीची हो धंग, पायरीची हो धंग, गावुनिया नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. वाळवंटी गाऊ आम्ही वाळवंटी नाचू, वाळवंटी गाऊ आम्ही वाळवंटी नाचू. चंद्रभागेच्या पाण्याने अंग गंगनावू, चंद्रभागेच्या पाण्याने अंग गंगनावू. विठ्ठलाचे नामा घेऊ, विठ्ठलाचे नामा घेऊ, होऊनी निसंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. आषाढी कार्तिकी भक्त जन येती, आषाढी कार्तिकी भक्त जन येती. पंढरीच्या वाळावंटी संत गोळ होती, पंढरीच्या वाळावंटी संत गोळ होती. चोका म्हणे नामा घेता, चोका म्हणे नामा घेता, भक्त होती गंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. नाथा घरी नाचे माझा सखा पांडुरंग. विठ्ठल. இதோ விட்டல் கிருஷ்ணனின் அருகாமையில் வந்துவிட்டார்கள். முதலில் அப்பா அம்மா அவர்களது தலையை விட்டலனின் திருவடி மேல் அப்படியே சாய்த்தார் அந்த பூஜாரி. அதன் பிறகு விஸ்வேஷின் தலை, அதற்கும் பிறகு ரகு. தலையை அப்படியே கீழே இட்ட விஸ்வேஷ் தலையை தூக்கி விட்டலனை கண்டதும் ஒரு வினாடி ஒன்றுமே புரியவில்லை விஸ்வேஷிற்கு. இத்தனை சுலபமாக பகவானின் திருவடி ஸ்பர்ஷமா தனக்கு என்று எண்ணி கண்களில் கண்ணீர் வழிந்தது. அதை துடைக்க முடியாமல் மிகவும் சமாளித்தார். விஸ்வேஷிற்கு பளிச்சென்று நிறைய விஷயங்கள் மனதில் தோன்றியது. திடீரென்று மனசு சந்தோஷமாகி பாரமெல்லாம் குறைந்தது போலிருந்தது. அம்மாவும் அப்பாவும் ஒருவரை ஒருவர் தாங்களாக பிடித்தபடி மெதுவாக வந்து கொண்டிருந்தார்கள். கருப்பு உருவ விட்டலனும் ருக்குமாயியும் தன்னையே பார்த்து கொண்டிருப்பதாக தோன்றியது விஸ்வேஷிற்கு. வீடு வந்து சேர்ந்து விட்டார்கள். ரகு அன்று இரவு அவர்கள் வீட்டிலேயே தங்கிவிட்டு மறுநாள் செல்வதாக இருந்தார். மறுநாள் காலை பொழுது விடிந்தது. டிசைட் பண்ணிட்டேன்ப்பா மா, டிசைட் பண்ணிட்டேம்மா, நான் அந்த ஓவர்சீஸ் வேலையை ஒத்துக்கிறதா இல்லை என்றார் விஸ்வேஷ். ஹேய், என்னப்பா இது திடீர்னு இப்படி சொல்கிறேன்? நாளைக்கு உன்னோட ஃப்யூச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களை பற்றியெல்லாம் கவலைப்பட்டுட்டே இருக்காதே. நாங்கள் எப்படியோ சமாளிச்சுப்போம். நீ நன்னா இருக்கணும்ப்பா, அதுதான் முக்கியம் என்றார் அப்பா. இல்லை இல்லை இல்லைப்பா, மனசில் பளிச்சில் ஒரு தெளிவு வந்திருக்கு. எனக்கு இந்த டைலம்மாவோட இது ரைட்டா இது தப்பா, இப்படி பண்ணுறோமே அப்படி பண்ணுறோமேன்னா நினச்சி குழம்பிண்டு எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. எனக்கு ஒன்றும் அங்கே போய் பெருசாக நான் ஒன்றும் பண்ண போகிற மாதிரி தெரியல. இங்கேயே நம்ம எல்லாருமே சேர்ந்துருக்கலாம் என்று சொன்னார் விஸ்வேஷ். சற்று நேரம் கழித்து வாசலில் ரகு தனியே உட்கார்ந்து கொண்டு இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் வந்தார் விஸ்வேஷ். விஸ்வேஷ், நீ பண்ணுறது சரியாக இருக்கான்னு? என்ன இது திடுதிப்புன்னு இப்படி ஒரு முடிவு? ஏய், இந்த காலத்தில் யாருமே இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் விடமாட்டா.
என்ன நீ இப்படி இருக்க? உங்கள் அண்ணா விக்னேஷை எடுத்துக்கோயேன், ஃபாரினில் அழகாக செட்டில் ஆகிட்டாரே, நீ என்னப்பா இப்படியெல்லாம் பேசுகிற? ஆஹா, நான் இதை உங்கள்கிட்டேருந்து எதிர்பார்க்கவே இல்லை என்றார் ரகு. ரகு, ஒன்று சொல்லட்டா? நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய படிப்பு படித்து இப்படி ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருந்துட்டு கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கேனே, இது அத்தனைக்கும் காரணம் எங்கள் அப்பா அம்மா தான். நான் பேசுகிறது வேணால் இந்த காலத்துக்கு சரியாக இல்லாமல் போகலாம், ஆனால் என்ன தான் காலம் மாறினாலும் மனுஷ மனம் உணர்வுகள் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கே ரகு. எங்கள் வீட்லேயே நான் தான் ரொம்ப சீக்காளி. எப்போ பாரு உடம்பு படுத்தும், எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டே இருப்பேன். நான் ஸ்கூலுக்கு லீவு, காலேஜுக்கு ஒழுங்காக போனதே இல்லை. அப்பாவுக்கு ஒரே அலைச்சல். அந்த மாதிரி அந்த சேலஞ்சிங் டயத்துலலாம் என்னோடய பேரண்ட்ஸ் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்கா தெரியுமா எனக்கு. அப்புறம் நீ விக்னேஷை பற்றி சொன்ன இல்லையா? ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா, எனக்கு யாரையும் பற்றி ஒன்றும் சொல்லவே தோண மாட்டேங்கிறது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ்ப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியூஸ் இருக்கும். அது அவாவா தனிப்பட்ட விஷயம். எனக்குன்னு ஒரு மனசு இருக்குது, அது சொல்கிறபடி தான் நான் கேட்பேன். நம்ம எல்லாருமே நம்ம அம்மாவோட வயத்தில் இருக்கும்போது அம்மா சாப்பிட்ட சாப்பாடு தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா அதை தொப்புள் கொடி அறுபட்ட உடனே எல்லோரும் தனித்தனி இண்டிவிஜுவல்ஸ் தான். அப்போ எல்லோரும் நம்ம என்ன பண்ணோம்? அழுகைங்கிற ஒரே ஒரு வெப்பனை வச்சுட்டு சாதிச்சுட்டோம் இல்லையா? அந்த மாதிரி எல்லாருமே ஒரே மாதிரி தான் நினைக்கணுங்கிறதும் இல்லையே. அவளோட தனிப்பட்ட இஷ்டத்துக்கு நம்ம குறுக்க நிற்கக்கூடாது எதுலேயுமே. சின்ன வயசில் அம்மா கிட்ட நான் நிறைய கதை கேட்டிருக்கேன். அதே தான் அந்த பிள்ளையார் முருகன் பழக்கதை தான். முருகனுக்கு என்ன மயிலை எடுத்துகிட்டு உலகத்தை சுற்றி வரணும்னு ஆசை. அவர் சுற்றி வந்தார். பிள்ளையாருக்கு அம்மா அப்பாவை சுற்றி வந்தாலே உலகத்தை சுற்றினா மாதிரி ஆசை தோணித்து பண்ணிட்டார். குழம்பின் இருந்த மனசு என்னமோ திடீர்னு தெளிவடைஞ்ச மாதிரி இருக்குது. அதுதான் ரகு, அதுதான் எனக்கு சொல்ல தோன்றுறது என்றார் விஸ்வேஷ். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கலான்னு பார்க்குறேன், அவ்வளோதான். நான் என்னப்பா சொல்கிறது, நீ டிசிஷன் எடுத்துட்ட, நவீன புண்டலீகன்னு சொல்லலாம் ஒன்று என்றார் ரகு. இல்லை அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. யாருமே உலகத்தில் செய்யாத காரியத்தை செஞ்சு பெரிய தியாகி அது இதுன்னெலாம் சொல்லிக்க வரவே இல்லை. என் மனசுக்கு பிடிச்சபடி இங்கேயே இருந்துட்டு இவ்வளோ பெரிய கம்பெனியை என்னென்னா நிர்வாகம் பண்ணிட்டு சந்தோஷமாக இவா கூட இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோன்றது, அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை என்றார் விஸ்வேஷ். விஸ்வேஷின் மனசில் துளியும் கலக்கமில்லை. பளிச்சென்று இருந்தார். மிகவும் சந்தோஷமாக இருந்தார். கண்ணாடியை போட்டுக்கொண்டு அம்மாவும் அப்பாவும் டிவியில் பஜனை பாடல்கள் கேட்ட வண்ணம் இருந்தார்கள். மாஜே மனோரத பூர்ண கரிதேவா என்ற மராட்டி அபங் ஒலித்தது அங்கே.